Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட சேனல் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலே எப்படி திக்கான க்ரீமியான கர்ட் அல்லது யோகர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு விதமாக பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த கர்ட் மேக்கர் வச்சு எப்படி திக்காக க்ரீமியாக பண்ணுறது, அது இல்லாமல் நார்மலாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம வீடுகளில் அம்மாக்கள் பண்ணுற மெத்தடில் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டு விதமாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் வாங்குகிற மில்க் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 1 லிட்டர் அளவு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் நான். அதை நம்ம எப்போவும் பால் காய்ச்சி அந்த பாத்திரத்தில் சேர்த்து பாயில் பண்ணணும். இப்போ இந்த பாலில் 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த 1 லிட்டர் அந்த பாட்டில் இருந்ததில் அதில் 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து அந்த பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா பொங்கி வரட்டும். சிம்லே பாயில் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அந்த பால் பொங்குற டைமில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பொங்குறது குறைஞ்சிரும். இடையில 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றி அந்த பால் ஆடையை எடுத்து அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த பால் ஆடை வந்து வேஸ்ட் ஆகாது, ரொம்ப அடிபிடிச்ச மாதிரியும் இருக்காது, அந்த ஸ்மெல்லும் வராது நமக்கு. இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுங்கள். அந்த கரண்டி வச்சு அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதாவது அந்த திக்கான க்ரீமியான கேர்டு வர்றதுக்கு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம். இந்த பால் வந்து நம்ம தண்ணியும் பாலும் சேர்ந்து காய்ச்சிட்ருக்கோம். பால் நல்லா பொங்கின பின்னாடி நம்ம ஆட் பண்ண அளவை விட கொஞ்சமாக குறைஞ்சா போதும். அந்த லைட்டாக வற்றின பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், பாலோட கலர் லைட்டாக மாறி இருக்குது, ஒயிட்லேருந்து லைட்டாக மாறி இருக்குது. பாலோட அளவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வைக்கலாம். இப்போ பால் வந்து லைட்டான அந்த விதும்பலான ஹீட்டு சொல்லுவாங்க இல்லையா, கை தொடுற அளவு ஹீட், அந்த ஹீட் இருக்கும் பொழுது நம்ம அந்த பாலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது அந்த ஹீட் வந்து குறைஞ்சிருக்கு, லைட்டான ஹீட்டில் இருக்குது. இந்த டைமில் அந்த பாலில் இருக்கிற அந்த பால் ஆடைகள், அந்த கொழுப்பு எல்லாம் மேலே மிதந்து நிற்கிது. இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக பால் காய்ச்சி தயிர் ரெடி பண்ணும் பொழுது சேர்ற அந்த பால் ஆடையை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம வீட்டிலே பட்டர் நெய் செஞ்சுக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதுக்காக நான் இதை ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண அந்த பாலாடையை ஃப்ரீசரில் திருப்பி வச்சுருங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லான பின்னாடி நம்ம பட்டரும் கீயும் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு அது ஃபுல்லான பின்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணி உர ஊற்றி வச்சிடலாம். இந்த பாலில் நான் 90 கிராம் அளவு தயிர் டப்பா ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த தயிர் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். இப்போது அந்த தயிர் ஃபுல்லாக ஆட் பண்ணி அதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம். யோகர்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு மெஷினு அமேசானில் நான் ஊரில் இருக்கும்போது வாங்கினேன். அதை யூஸ் பண்ணி ஒரு 2-3 தடவை நான் கர்ட் ரெடி பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது அப்பப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மெஷினு. அந்த மேக்கரி இல்லாமல் பண்ணாலுமே தயிர் நமக்கு நல்லா கிடைக்கிது. ஆனால் அது கொஞ்சம் வேகமாக புளிக்கிற மாதிரி இருக்குது, டேஸ்ட் கொஞ்சம் மாறுது. இப்போது அந்த யோகர்ட் மேக்கர் அந்த மெஷினில் இருந்த அந்த கிண்ணத்தில் அந்த பாலும் தயிரும் கலந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 லிட்டர் அளவு பால் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிண்ணத்தில் 1 லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணி மீதி இருந்தது அதை ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நார்மலாக நம்ம வீடுகளில் பண்ணுற மெத்தடில் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து அந்த மெஷினில் பண்ண போகிறோம். இப்போது அந்த மெஷினில் அந்த கிண்ணத்தை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி ப்ளக்கில் அந்த வயரை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து அந்த ஸ்விட்ச் ஆனில் இருக்கட்டும். அதுக்கடுத்து ஓவர் நைட் அப்படியே வெளியே வச்சுருந்துட்டு காலையில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம்.
இப்போது அந்த இதை க்ளோஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன் நான். ப்ளஸ் வந்து பாலும் தயிரும் கலந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே வெளியே தான் நான் வச்சுருக்கேன். ஓவர் நைட் வெளியே இருந்துட்டு அதுக்கடுத்து காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே தான் வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டும் காலையில் எப்படி நமக்கு ரெடியாக இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த யோகர்ட் மேக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 600 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் அமேசானில். இப்போது காலையில் நம்ம அந்த யோகர்ட் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து அந்த மெஷினில் பண்ணது. நல்ல கிளாஸியாக சூப்பராக வந்திருக்கு. கடைகளில் கிடைக்கிற மாதிரி அந்த டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த மெஷினில் பண்ணது. சூப்பர் ரிசல்ட். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, அந்த தயிரோட டேஸ்ட்டு. இதில் வந்து நம்ம வீடுகளில் நார்மலாக உர ஊற்றி பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஸ்டிக்கினஸ் இல்லை. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. என் பாப்பாவும் விரும்பி சாப்பிட்றா. அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும்போது அவள் விரும்ப மாட்டேங்கிறா. இது வந்து நம்ம வீட்டில் நார்மலாக பண்ணுற மெத்தடு. இதுலேயும் நல்லா க்ரீமியான கேர்டு கிடச்சிச்சு, ஆனால் லைட்டாக ஸ்டிக்கினஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த கேர்ட் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி